இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. அல்லேலூயா. அருமையான இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் சபையின் ஆயருக்கும் மற்றும் இந்த சபையை சேர்ந்த பெரியவர்கள், மூப்பர்கள், பொறுப்பில் இருக்கின்ற யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மையான காரியங்களை செய்கிறவர். கிறிஸ்துவோடு வாழ்கின்ற விசுவாச வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்வது முக்கியமான ஒரு காரியமாகும். எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிரசன்னம்தான் நமக்கு பாதுகாப்பு. எப்பொழுது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்று முதல் ஆண்டவருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்திற்காக நான் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிரசன்னத்திற்காக எங்கேயும் செல்லாதீர்கள், தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் செல்லுங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்த பொழுதெல்லாம் அல்லது கீழ்ப்படியாமல் இருந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை எடுத்து விடுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆண்டவர் 7 வருஷம் தம்முடைய ஜனங்களை மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவரோடு அவர்கள் நெருக்கமாய் இருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வழியில் நடக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு இருப்பார், பாதுகாப்பார், தேவைகளை சந்திப்பார். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கின்ற பொழுது அவர்களை தண்டிக்கின்ற விதமாக தம்முடைய பிரசன்னத்தை அவர் எடுத்து விடுவார். அதுவரை அவர்களுக்கு விரோதமாக வந்தவர்களை எதிர்த்து போராடின தேவ பிரசன்னம் இப்போது இல்லை. பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். எப்படி வேலி இல்லாத தோட்டத்தில் ஆடு மாடுகள் நுழைந்து நாசம் செய்து விடுமோ, அதுபோல இஸ்ரவேலரின் எதிரிகள் உள்ளே வந்து நாசம் செய்து விடுவார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே நாம் இதை பல இடங்களிலே பார்க்க முடியும். பிறகு ஆண்டவரிடத்திலே அவர்கள் வரும்பொழுது மறுபடியும் ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். கொஞ்ச நாட்கள், கொஞ்ச வருடங்கள் ஆண்டவருக்குள் இருப்பார்கள். பிறகு ஆண்டவர் பாதுகாப்பை எடுத்து விடுவார், ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். இப்படியே அது வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் எனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? தம்முடைய பிரசன்னத்தை எடுப்பதுதான் கீழ்ப்படியாத இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற தண்டனை. ஆம், ஆண்டவருடைய உறவு இல்லாத வாழ்க்கை தண்டனையை போன்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் தொடர் உறவு, பிரசன்னம் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆராதிக்க, ஆராதனை செய்ய, வழிபட அதற்கு மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் ஆண்டவரோடு நெருங்கிய உறவிலே இருப்பதைத்தான் இந்த வசனம் குறிக்கின்றது. கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதை வேதம் வசனங்கள் முக்கியப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 3 உயர்ந்த தீர்மானங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருப்பதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுத்த தீர்மானங்களை வேதத்திலே இருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று செய்கிறேன் என்ற வார்த்தைகள் அந்த தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை
உறுதியான முடிவு என்பதையும் வெளிப்படுத்துகின்றன. ஒன்று செய்கிறேன். இப்படி உயர்ந்த தீர்மானங்கள் எடுத்த மக்களை இன்றைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்களிலே நமக்கு நன்றாய் தெரிந்த பகுதி, இப்பொழுது வாசிக்க வேண்டாம். மார்த்தாள் மரியாளை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். மார்த்தாள் மரியாள் குடும்பத்தினரோடு இயேசு கிறிஸ்து சிநேகிதமாயிருந்தார். எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அவரை நன்றாய் உபசரிக்கிறார்கள். அதே போல ஒரு தடவை வந்த பொழுது இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்று சொல்லி மார்த்தாள் உபசரிப்பதற்காக பல காரியங்களை சமையல் அறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் நாம் நன்கு அறிந்தபடி இங்கே மரியாள் மார்த்தாளுக்கு உதவி செய்யாமல், மார்த்தாளுடைய கண்ணோட்டத்தின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய ஜீவ வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அங்கே இருக்கின்ற சூழல். மார்த்தாள் இதை பார்த்து மரியாளை குறித்து இயேசு கிறிஸ்துவினிடம் புகார் செய்கிறார்கள். நிறைய வேலை இருக்குது, நான் மட்டும் வேலை செய்கிறேன் என்று சொல்லி மரியாளை குறித்து குறை சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை தான் முக்கியம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் எடுத்த உன்னத முடிவு என்ன? நிறைய வேலைகள் இருந்தாலும், நிறைய காரியங்கள் இருந்தாலும், இயேசுவின் பாதத்திலே அமருவதை நான் இப்பொழுது முடிவு செய்கிறேன். அதை இயேசு கிறிஸ்துவும் ஆதரிப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ முதலாவது காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அமருதல், சிட்டிங். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய். ஆனால் ஆண்டவர் இங்கே எதை முக்கியப்படுத்துகிறார்? உன் வாழ்க்கையில், உன் மனதில் எவ்வளவுதான் காரியங்கள், சூழ்நிலைகளை குறித்த காரியங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாமல், ஆண்டவருக்காய் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல், முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற ஒரு காரியம். இங்கே மார்த்தாளுக்கு ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியம் என்ன? Being with Jesus is more important than ministering for Jesus. ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் இயேசுவோடு இருப்பது முக்கியமானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக சமயங்களிலே பல காரியங்கள் நம் மனதை தாக்குகின்றன. எதிர்காலத்தை குறித்த பயங்கள், நிகழ்காலத்திலே செய்ய வேண்டிய பொறுப்புகள், இவைகளின் மத்தியிலே பல காரியங்களை குறித்து கலங்குகின்ற நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? என்னிடத்திலே வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். சங்கீதம் 46:10 ஒரு அழகான ஒரு வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்கு அமருதல் முக்கியமான ஒரு காரியம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, கவலைப்படாமல் ஆண்டவருடைய பாதத்திலே அமர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். மரியாளை பாராட்டுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஜார்ஜ் முல்லர் விசுவாச வீரர், நிறைய ஆண்டவருக்காய் பெரிய ஊழியங்களை செய்தவர், நிறைய அனாதை இல்லங்களை சாதித்து ஆதரித்தவர், தன்னுடைய 70 வயதுக்கு பிறகு பல லட்சக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்து ஊழியம் செய்தவர்.
அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார், கடந்த 65 வருடங்களாக குளிர்ந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்திலே வைத்திருப்பேன். அதிகாலையில் எழுந்து தினமும் முகம் கழுவி கடவுளோடு பேசுகிறேன். அவரும் அற்புதமாய் என் தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. 65 வருடங்கள் ரெடியாக வச்சிருப்பார் தண்ணிலாம். அந்த நாட்களிலே எழுந்தவுடன் முதல் வேளை நான் அவருடைய பாதத்திலே அமருகிறேன். மார்ட்டின் லூத்தர் நம்முடைய திருச்சபை உருவாகுவதற்கு காரணமாயிருந்தவர், சீர்திருத்த திருச்சபைகளை ஆரம்பித்தவர். அவர் என்ன சொல்றாரு, நான் தினமும் 2 மணி நேரம் அதிகாலையில் ஆண்டவரோடு நேரம் செலவழிக்காவிட்டால் அந்த நாளில் சாத்தானின் ஆதிக்கமும் தீங்குகளும் காணப்படும். ஜெபம் அதிகரிக்கும் போது வெற்றிகளும் அதிகரிக்கும். ஆண்டவரின் பிரசன்னமே என் மகிழ்ச்சி, அவருடைய வார்த்தைகளே எனக்கு ஆகாரம். ஆமென். இவைகளெல்லாம் என் அனுபவமாய் மாற வேண்டும். அமருதல் இதுதான் ஒன்றே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் மார்த்தாளாக காணப்படுகிறேனா, மரியாளாக காணப்படுகிறேனா? யாருக்கு கவலை இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு. இதன் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆவியானவர் உணர்த்துகின்ற காரியம் என்ன? ஆண்டவருடைய பாதத்தில் அமருவே. அதிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? டென்ஷன் இல்லாமல் நிதானமாக ஒரு 15 நிமிடமோ 20 நிமிடமோ உட்கார்ந்திருந்தாலும் என் சிந்தனையிலே பல காரியங்களை உள்ளே விடாமல் நிதானமாக, அன்றைக்குரிய அஜெண்டாவை எல்லாம் யோசிக்காமல் நிதானமாக ஓட்டத்திலெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமராதீங்க. கடமைக்காக அமராதீர்கள். எல்லாவற்றையும் மறந்து ஒரு 15 நிமிடம் அவருடைய பாதத்திலே அமருகின்ற பொழுது அன்றைக்குரிய மன்னாவை, அன்றைக்குரிய அப்பத்தை, அன்றைக்குரிய பலனை, அன்றைக்குரிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டிய காரியம், தேவையானது ஒன்றே, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமருவே. 2வது காரியம் வாசிங்க, 27ஆம் சங்கீதம் 4வது வசனம். ம் 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 ஆமென். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். dwelling in his presence, கர்த்தரின் மகிமையை பார்க்க வேண்டும், ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், தங்கி இருக்க வேண்டும். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதின நாட்களிலே அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தன, நெருக்கடிகள் இருந்தன, பயங்கள் இருந்தன, கலக்கங்கள் இருந்தன. நல்ல ராஜாவாகி உட்கார்ந்த பிறகு இந்த சங்கீதத்தை அவர் எழுதலை. ராஜாவாவதற்கு முன்பதாக பயத்தோடு கலக்கத்தோடு நெருக்கடிகளோடு இருந்த நாட்களிலே எழுதப்பட்ட சங்கீதம். அவர் என்ன சொல்றார் பார்த்தீங்களா? உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்க, ஆராய்ச்சி செய்ய. ஆலயத்தில் உட்காந்து என்ன ஆராய்ச்சி? செங்கல், எத்தனை செங்கல் இருக்குது, எத்தனை மரங்கள் இருக்குது, ஸ்டெப்ஸில் எத்தனை படிக்கட்டு இருக்குது, அந்த ஆராய்ச்சியா? இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நேரம் கொடுக்கிறேன், ஆராய்ச்சி செய்கிறேன். அப்போ 2வது காரியம் என்ன? முதலாவது அமருதல், 2வது அறிதல், சிட்டிங், சர்ச்சிங். ஆண்டவரை அறிவதற்கு இங்கே ஒரு தீர்மானம் எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை தெரிந்து வைத்திருப்பதற்கும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. பவுல் தன்னுடைய கடிதங்களிலெல்லாம் எபேசியர், பிலிப்பியர்,
இந்த கடித கொலேசியர் இதில் எல்லாம் அவர் எழுதுகின்ற காரியம் என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும், நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும், நீங்கள் அறியும்படிக்கு ஜெபிக்கிறார். பின்தொடர் பணியாக புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு அவர் கடிதம் எழுதுகின்ற பொழுது அவருடைய ஆதங்கம் என்ன? புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். They should know you personally. அறிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தை ஆழமான வார்த்தை. நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். இந்த எபிரேய வார்த்தையில் இந்த அறிந்தான் என்பதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. நாட் ஒன்லி செக்ஸுவல் மீனிங். அந்த வார்த்தை பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரை புரிந்து கொள்வதிலே ஆர்வமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உணர்த்தப்படுகின்றோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். எதற்காய் தேடுகிறார்கள்? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்வதற்காய் தேடுகிறேன். கடவுளுடைய செயல்பாடுகளை, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். இன்றைக்கு நம் மனதிலே நிறைய கேள்விகள், வெளியே சொல்ல முடியாத துன்பங்கள், உயிர் இழப்புகள், கஷ்டங்கள். உம்மளால் நான் ஜெபிக்கிறேனே, ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை? வேதத்திலேயே சில கேள்விகள், சில பகுதிகளை வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஏன் என்றெல்லாம் கேள்விகள் வருகின்றன. ஆபேலின் மரணம், தாவீதின் உயிர் நண்பன் யோனத்தானின் மரணம், வாலிபனாகிய நன்றாய் ஊழியம் செய்த ஸ்தேவானின் மரணம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு கொலை செய்யப்பட்டுருவார், பேதுரு காப்பாற்றப்படுவார். இதை எப்படி நான் புரிந்து கொள்வது? ஒரு காரியம், என் ஆண்டவர், என் கடவுள் தவறு செய்யாதவர். இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு வேதாகம சம்பவங்கள் எனக்கு உணர்த்துகின்றன. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கின்றார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது, உங்கள் தலையிலே இருக்கின்ற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. ஆண்டவரை நான் அறிந்து கொள்வதிலே பிரயாசப்பட வேண்டும். பவுல் தன்னுடைய எல்லா கடிதங்களிலும் அவர் எழுதுவதை பார்க்கிறோம். தன்னுடைய அனுபவத்தையும் அவர் எழுதுகின்றார். யோபு பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர். நாம் வேதத்திலே வாசிக்கின்ற நிறைய சம்பவங்களை அறியாதவர், புதிய ஏற்பாட்டை தெரியாதவர், நிறைய தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்காதவர். அவர் என்ன சொல்றாரு? கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை புரிந்து வைத்திருந்தார். ஆபகுக் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 18-19, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயலில் தானியம் விளைவியாமல் போனாலும், ஆடுகள் மாடுகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாம் நெகட்டிவ். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்களே இல்லை இல்லையா? வேதம் அதைத்தான் காண்பிக்குது. இவைகள் மத்தியிலும் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொன்னால் நீ கிறிஸ்தவன். இன்னைக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா ஆண்டவர், இல்லை என்று சொன்னால் தவறான உபதேசங்கள் மலிந்து காணப்படுகின்றன. ஆனால் ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காய் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்கின்ற பக்குவம் இருக்க வேண்டும். பவுல் பிலிப்பியருக்கு கடைசியாக எழுதும் பொழுது, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், அதுக்கு முன்னாடி எழுதியிருப்பார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நிறைய பாடுகள். சிறைச்சாலையில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு எழுதுகிறார். மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டே. மனரம்மியம், மன நிறைவு. மனரம்மியம் என்று சொன்னால் குறை சொல்லாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை,
சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை. கற்றுக்கொண்டே. பள்ளிக்கூடத்தில் போய் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லையா? பவுல் எழுதுறாரு, நான் ஆண்டவரிடத்திலே இயேசுவினிடத்திலே கற்றுக்கொண்டே. நம்ம வேதத்திலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்? வாசிப்பது என்பது வேறு, தியானிப்பது என்பது வேறு, கற்றுக்கொள்வது ஸ்டடி பண்ணுவது என்பது வேறு. ஆண்டவர் இப்பொழுது அனுமதிக்கின்ற காரியங்களை நான் புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு நாளில் நாம் அதை விளங்கிக் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது அவரோடு நெருக்கமாயிருந்த சீஷர்கள் கூட அதை புரிந்து கொள்ளவில்லை. பின்னாளில் அதை புரிந்து கொண்டு கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு உலகத்தை கலக்கினார்கள். இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். ஒரு காலத்தில் புரியாமல் பயந்து கொண்டிருந்தவர்கள், ஆவியானவர் எனக்கும் சில காரியங்களை இப்பொழுது புரியாவிட்டாலும் புரிய வைப்பார். ஆண்டவரை அறிந்து கொள்ளுவதற்கு, ஆண்டவரே நீர் என்னை எந்த திசையில் அழைத்து சென்றாலும் உன் கையை பிடித்து நடக்க தயாராக இருக்கிறேன். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நான் பிரயாசப்படுவேன். அதைத்தான் இங்கே தாவீது முடிவெடுக்கிறார். ஒன்று செய்வேன், உம்முடைய ஆலயத்திலே அமர்ந்து ஆராய்ச்சி செய்வேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னுடைய கரத்திலே எந்த அளவிற்கு நான் அவரை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறேன். பைபிளை திறந்தா வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நாம் தேடுகிறோம், ஆசீர்வாதமான வசனங்களை மாத்திரம் தேடுகிறோம். நல்லது, அதை மாத்திரம் நாம் வாசிப்பதற்காக வேத புத்தகம் இல்லை. வேத புத்தகத்தின் வழியாக என் தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று செய்கிறேன், ஆராய்ச்சி செய்கிறேன். டாக்டர் பில்லி கிரஹாம் புகழ்பெற்ற ஊழியக்காரர், நிறைய மக்களை ஆண்டவருக்குள்ளதாய் கொண்டு வந்தவர், பல நாடுகளுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்தவர். புகழின் உச்சியிலே இருந்த பொழுது அவரிடத்திலே கேட்டார்கள் நிருபர்கள், நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஊழியம் செய்திருக்கிறீர்கள், ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு பிறவி, இன்னொரு வாழ்க்கை கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? இதே மாதிரி ஊழியம் செய்வீங்களா? மறுபிறவி கொடுத்தால், கற்பனையாக கேட்குறாங்க. அவர் சொன்னார், அப்படி ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுத்தால் வேதத்தை ஆழ்ந்து படிப்பதற்கு, தியானிப்பதற்கு அதிக நேரத்தை நான் செலவழிப்பேன். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் நான் நிறைய செய்ய முடியவில்லை, ஊழியம் ஊழியம் ஊழியம். ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருந்தால் நான் வேதத்தை தியானிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றவர் உடனே பதில் சொன்னார். அன்பானவர்களே, நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற காரியம் என்ன? என்னுடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்தால் என்னை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது உன்னத தீர்மானம் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒன்று செய்கிறேன், மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கே பவுலுடைய தீர்மானம், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, அவைகள் தோல்வியாகவும் இருக்கலாம், வெற்றியாகவும் இருக்கலாம், எல்லாவற்றையும் மறந்து இனி முன்னானவைகளை நோக்கி தொடருகிறேன். அமருதல், அறிதல், அறிந்த பாதையில் முன் செல்லுதல். செட்டிங் ஃபார்வர்ட். நான் அங்கேயே இருக்க விரும்பலை, ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க விரும்பலை. எந்த அளவிற்கு ஆண்டவரே நீர் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அளவிற்கு நான் உமக்காய் முன்னேறி செல்ல ஓட விரும்புகிறேன். 12ஆம் வசனத்தில் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி கஷ்டப்பட்டு தொடருகிறேன்னு போடலை, விருப்பம் இல்லாமல் தொடருகிறேன்னு போடலை, ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷத்தின் வாழ்க்கை.
வேறு வழி இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம், இனிமேல் பின்னாடி போக முடியாது, கிறிஸ்தவனாக தான் இருக்கணும், அப்படி சஞ்சலத்தோடு சந்தேகத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. ஆண்டவரிடத்திலே அமர்ந்து நான் அவரை முழுமையாய் அறிந்திருப்பேன் என்று சொன்னால் ஆசையாய் தொடருவேன். அல்லேலூயா. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பின்னானவைகளை மறந்து பாவங்களை தோல்விகளை மட்டுமல்ல வெற்றிகளையும் எல்லாம் மறந்து ஃப்ரெஷ்ஷாகி ஆண்டவருக்காய் நான் முன் செல்லுகிறேன். அவர் எழுதுகிறாரு, ஆண்டவரை அறிகின்ற 8ஆம் வசனம் வாசிங்க. போதுமா? ஆண்டவரை அறிவதுதான் அவருக்கு பிரதானம். அவர் என்ன எழுதுறாரு பாருங்க, 3, 4, 5 வசனங்களில் 5வது வசனத்தில் அவர் எவைகளை எல்லாம் லாபமாக நினைத்திருந்தாரோ 7 காரியங்களை சொல்றார். திருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர்கள் பிறந்த எபிரேயன். அவருக்கு ரோம குடியுரிமை இருந்துச்சு, ஆனாலும் நான் எபிரேயத்தில் தான் பிறந்தேன். எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். 7 காரியங்கள். குடும்ப பின்னணி, மத பின்னணி, கோத்திர பின்னணி, ஆவிக்குரிய பின்னணி. இதையெல்லாம் எனக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சு. இதையெல்லாம் நான் பெருமையாக நினச்ச காலங்கள் உண்டு. ஆனால் இவைகளையெல்லாம் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன். 11ஆம் வசனத்தில் பாருங்கள், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதற்கு ஆண்டவரை அறிந்து முன்னேறுவதற்காக. இந்த 7 காரியம் லாபம் நினச்சிருந்தார் இல்லையா, பெருமையாக நினச்சிருந்தார் இல்லையா, நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், நான் இப்படியெல்லாம் படித்தவன், நான் இப்படிப்பட்ட பின்னணி உள்ளவன், நான் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், இதையெல்லாம் அவர் என்ன சொல்கிறாராம், குப்பையாக எண்ணுகிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய அபலட்சணமான காரியம் என்ன தெரியுமா? பவுல் எவைகளையெல்லாம் குப்பையாக எண்ணினாரோ அவைகளையெல்லாம் நாம் மனதிலே வைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையா? எவைகளையெல்லாம் குப்பை என்று எண்ணுகிறாரோ நானும் அவைகளை குப்பை என்று எண்ண முடியவில்லை. பாரம்பரிய பெருமைகள், சமுதாய பெருமைகள், பல காரியங்களை நான் வைத்து கொண்டுதான் வாழ்கிறேன். அப்புறம் எப்படி ஆண்டவரை அறிகிறது, அப்புறம் எப்படி முன்னேறி செல்றது? அதனால தான் அதே இடத்துல இருக்கிறோம், வளர்ச்சி இல்லை. அப்போ முன்னேறுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அறிந்த பாதையில் முன் செல்லுகின்ற காரியம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். இப்படி 12:1. நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடக்கடவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரே இடத்திலே நிற்கின்ற வாழ்க்கை அல்ல. இட்ஸ் நாட் அ ஸ்டாக்னன்ட் கண்டிஷன். ஷோகேஸில் ஒரு பொருளை வச்சா வருஷக்கணக்காக அது அங்கே தான் இருக்கும். அது மாதிரி கிடையாது. கோயிங் ஃபார்வர்ட், முன்னேறுதல், வளருதல். இன்றைக்கி நான் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறேனா சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில் என்னுடைய வருமானம் வளருது, வியாபாரம் வளருது, என் பிள்ளைங்க வளர்கிறாங்க, எல்லாவற்றிலும் வளர்ச்சி. இன் மை ஸ்பிரிச்சுவல் ஏரியா, வாட் அபவுட் மை க்ரோத் பிப்ளிக்கலி? ஆண்டவருக்குள்ளதாய் நான் எந்த அளவிற்கு வளருகிறேன்? இங்கே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. இன்னைக்கு நான் இந்த உலகத்தின் ஓட்டத்தில் யாரை நோக்கி, யாரை பார்த்து ஓடுகிறேன்? வாட் இஸ் மை ரியல் ஃபோக்கஸ் இன் மை ரன்னிங்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரிடத்திலே அமர வேண்டும். அமர்ந்தால் நான் அறிந்து கொள்ளுவேன், அறிந்து கொண்டால் நான் ஆண்டவருக்காய் ஓடுவேன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, 3 உன்னத தீர்மானங்களை நான் பகிர்ந்து கொண்டேன்.
தேவையானது ஒன்றே, சிட்டிங், அமருதல். ஒன்றை கேட்டேன், அறிதல், சர்ச்சிங் காட். ஒன்று செய்கிறேன், முன்னேறுதல், ஆண்டவருக்காக ஓடுகின்ற ஒரு செயல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன்? இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே ஒழுங்காய் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? எனக்குள்ளதா இந்த நித்திய தரிசனம் உண்டா? நான் எதை நோக்கி ஓடுகிறேன்? உலகத்தின் ஆதாயங்களுக்காய் ஓடுகிறேனா? ஆண்டவருடைய பாதத்திலே ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடமாவது நான் அமருகிறேனா? வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்கிறேனா? யோசிச்சு பாருங்க. நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? யூ ஷுட் டேக் டைம். எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நேரம் இருக்கு இல்லையா? பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நேரங்களெல்லாம் பிரித்து பாருங்கள். உங்களுடைய முன்னுரிமையின் வரிசைகளை மாற்றுங்கள். ஆண்டவருக்கு நிறைய நேரம் கொடுங்க. உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பொறுப்புகளுக்கு தகுந்தபடி நேரங்களை பிரித்து இந்த காரியங்களுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். நித்திய தரிசனம் எனக்கு தேவை. 165ஆம் வருடம் ஆரம்ப நாட்களிலே ஜஸ்டின் மார்ட்டியர் என்பவர் வாழ்ந்து வந்தார். வேதாகமத்தை போதிப்பவர், யூத மதத்தை விட கிறிஸ்தவம் உயர்ந்தது என்று சொல்லி ஆணித்தரமாய் சொன்னவர். மார்க்கஸ் ஆரிலஸ் என்ற ரோம பேரரசன் அவரை துன்புறுத்தினார். கைது செய்யப்பட்டு விசாரித்தான். விசாரிக்கும் பொழுது அவன் ஒன்று சொன்னான், ஒருவேளை நீ மறுபடியும் உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் வாழ்வாய் என்று கருதுகிறாயா? அவன் கேட்குறான் முன்னாடி வச்சு, ஒருவேளை நீ மறுபடியும் உயிர்த்தெழுந்து. அப்போ இந்த ஜஸ்டின் மார்ட்டியை சொல்கிறாரு, ஒருவேளை என்று கருதவில்லை, கட்டாயம் நான் மறுபடியும் உயிர்த்தெழுவேன், எப்போதும் வாழ்வேன் என்று கருதவில்லை, உறுதியாய் நான் நம்புகிறேன். மரணத்திற்கு முன்பதாய் சொன்ன வார்த்தை. இந்த தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். மரிக்கும் பொழுது அந்த ரோம பேரரசனை பார்த்து இந்த ஜஸ்டின் சொல்லுகின்றார், நீர் என்னை கொல்ல முடியும், ஆனால் நீர் என்னை காயப்படுத்த முடியாது. யூ கேன் கில் அஸ் பட் நாட் ஹர்ட் அஸ். நீர் என்னை கொல்ல முடியும், ஆனால் என் விசுவாசத்தை சேதப்படுத்த முடியாது. அன்பானவர்களே, இந்த எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தையும் நம்பிக்கையும் நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரை அறிந்து முன் செல்லுகின்ற பொழுது ஆண்டவருக்காய் நான் ஓட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். பவுலுடைய மாறுதலுக்கு பிறகு அந்த 9ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய கன்வர்ஷனை நம்ம பார்க்குறோம். ஒரு தவறான காரியத்துக்காக செல்லுகின்ற, கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று செல்லுகின்ற பவுலை ஆண்டவர் பிடிக்கிறார் தமஸ்கு வீதியிலே. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். வசனம் என்ன சொல்லுது? தாமதம் இன்றி அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரசங்கம் பண்ணுறதுக்கு கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டாரா? கரெக்டாக 6:30 வந்துட்டாரா? இல்லை. நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர் பவுல், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமஸ்கு வீதியில தான் அவருக்கு உணர்த்தப்படுகிறார், நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இதுவரை யாரை தப்பாய் நினைத்திருந்தேனோ அவர்தான் மேசியா என்று அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டவுடன் தாமதிக்கவில்லை. அன்பானவர்களே, ஆண்டவரை நான் எந்த அளவிற்கு நான் அறிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம், அந்த புரிதல் வந்தவுடன் நான் ஆண்டவருக்காய் செயல்படுவதிலே தாமதிக்க கூடாது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் அரபு தேசத்துக்கு போகிறார். அங்கே என்ன பண்ணாருன்னு தெரியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த 3 வருடங்கள் ஆண்டவரோடு தனியாய் செலவழித்த நாட்கள்.
ஆவியானவரோடு செலவழித்த நாட்கள். அவர் அறிந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களையும் ஆண்டவருடைய இயேசுடைய உபதேசங்களையும் ஒப்பிட்டு பார்த்திருப்பார். தன்னை தகுதிப்படுத்தி இருப்பார், அமர்ந்து அறிந்திருப்பார். அதனால தான் முன்னேறி கொண்டே இருந்தார், தாமதமின்றி. அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். தாமதமின்றி நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி செபிக்கலாம்.